தேனியில் பல ஆண்டுகளாக பொதுமக்களுக்கு மூலிகை மருத்துவம் அளித்து வந்த மருத்துவர் போலி மருத்துவர் என கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. போலி மருத்துவ சான்றிதழ் வைத்து பல ஆண்டுகளாக பொதுமக்களுக்கு சிகிச்சை அளித்து வந்தது கண்டறியப்பட்டதால் பொதுமக்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தேனி மாவட்டம் நாகலாபுரம் அருகே மதுமதி மூலிகை மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது. இங்கு கை கால் மூட்டு வலி உள்ளிட்ட பல்வேறு சிகிச்சைகள் மூலிகைகள் மூலம் தொடர்ச்சியாக பல ஆண்டுகளாக சிகிச்சை அளித்து வந்துள்ளார் மருத்துவர் ராமசாமி. இவர் தேனி மாவட்டம் மட்டும் இல்லாமல் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு சென்று மூலிகை சிகிச்சை வழங்கி வந்துள்ளார். இந்நிலையில் பெரியகுளத்தில் தனியார் வங்கியில் வேலை பார்க்கும் சிவக்குமார் தனது மனைவி ராஜேஸ்வரியை சிகிச்சைக்காக மூலிகை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றுள்ளார். அங்கு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் ராஜேஸ்வரியின் உடல்நிலை மிகவும் மோசம் அடைந்ததால் அவரை அங்கிருந்து வேறு மருத்துவமனைக்கு அழைத்து சென்று சிகிச்சை பெற்று வரும் நிலையில் திடீரென உயிரிழந்துள்ளார். தனது மனைவிக்கு தவறான சிகிச்சையும் முறையற்ற மருத்துவம் பார்த்த காரணமாக உயிரிழந்ததாக தேனி மாவட்ட மருத்துவ நலப்பணிகள் இணை இயக்குனர் டாக்டர் ரமேஷ் பாபுவிடம் சிவக்குமார் புகார் அளித்தார். அந்த புகாரின் அடிப்படையில் இணை இயக்குனர் ரமேஷ் பாபு தலைமையில் மருத்துவர் குழுவினர் ராமசாமியின் மருத்துவ சான்றிதழ்களை சரிபார்த்த பொழுது அவை அனைத்தும் போலியாக தயார் செய்யப்பட்டது என்பது உறுதி செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ராமசாமி போலி மருத்துவர் என்பதை உறுதி செய்து தேனி மாவட்ட மருத்துவ நலப்பணி இணை இயக்குனர் ரமேஷ் பாபு பழனிச்செட்டிப்பட்டி காவல்துறையிடம் புகார் அளித்தார். அந்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் ராமசாமியை கைது செய்து தேனி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அவரை சிறையில் அடைத்தனர். அதன் பின்னர் அவர் நடத்தி வந்த மதுமதி மூலிகை சிகிச்சை மையத்திற்கு அங்கு சிகிச்சையில் இருந்த நபர்களுக்கு வேறு மருத்துவமனையில் சென்று சிகிச்சை எடுத்துக்கொள்ளுமாறு அறிவுறுத்தி அந்த மையத்திற்கு வருவாய்த்துறையினர் மூலம் சீல் வைத்தனர்.